பிரைஸ் லார்ட். யோவேல் புக்கை படிக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு கூட பேசினாரு. ஆண்டவர் தன்னுடைய மன வியாகுலத்தை வெளிப்படுத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவங்களுடைய எதிரிகளினால் சிதறடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. பெரிய வறட்சி அந்த தேசத்துக்கு வருவதை யோவேலுக்கு வெளிப்படுத்துறாரு. முசுக்கட்டை பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் அந்த வயல்வெளியின் பலனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? அந்த ஜனங்களை மனம் திரும்ப சொல்கிறாரு, உபவாசித்து ஜெபிக்க சொல்கிறாரு. குறிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக மனம் திரும்புதல் அல்ல, உள்ளான ஒரு மனம் திரும்புதல் வேணும்னு ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. நிறைய பேர் உபவாசம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் தங்களோட ஆடைகளை கிழிப்பாங்க, சாம்பல் எடுத்து பூசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் யோவேல் புஸ்தகத்தில் குறிப்பிடுறாரு, வெளியரங்கமான ஒரு உபவாசம் இல்லை, என் ஜனங்களுடைய இருதயம் ஒரு மாற்றப்படணும், இருதயம் கிழிக்கப்படணும், இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு அவர் விரும்புகிறாரு. அப்படி மனம் திரும்பும்போது நான் என்ன பண்ணுவேன்? யோசபாத் என்ற பள்ளத்தாக்கில் என் ஜனங்களுக்காக நான் அவங்களுடைய எதிரிகளோடு நான் நியாயத்தை கொண்டு வருவேன், நியாயம் தீர்ப்பேன், நான் நீதி செய்வேன்னு சொல்கிறாரு. அவர் கவலைப்படுறாரு. என் ஜனங்களை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறாங்க. வெறும் ஒரு திராட்சை ரசத்துக்கு என்ன பண்ணாங்களா, அந்த பெண்களை விற்று திராட்சை ரசத்தை வாங்கினாங்களா, அந்த அளவுக்கு என் ஜனங்களை கீழ்த்தரமாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஆண்டவர் வேதனைப்பட்டு, என் ஜனங்க மனம் திரும்பும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாம் வெட்டுக்கிளிகள் அழித்து போட்ட பலனை நான் உங்களுக்கு ரெட்டிப்பாய் திருப்பி தருவேன், என் ஆவியை என் ஜனங்கள் மேல் ஊற்றுவேன்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்கிறார். இந்த நாட்களிலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம், உங்களுக்கு அடி மேலே அடி விழுது. ஒரு தரித்திரத்தை நான் என் குடும்பத்தில் பார்க்குறேன். பணம் இல்லை, வியாதி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு நீங்கள் ஆண்டவர் மேலே கோச்சுக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சில இடத்துல மனம் திரும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உபவாசித்து மனம் திரும்பணும். இருதயத்தின் அளவில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன காரியத்தை எனக்குள்ளே மாற்றிக்கொள்ளணும்னு நீங்கள் கேட்கும்போது நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அந்த கிளியராக காட்டுவார் எந்த இடத்துல நீங்கள் மாறணும்னு. அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போயிட்டியா, அந்த பணமாக இருக்கலாம், அதுக்கு ரெட்டிப்பான பலனை நான் தருவேன். என் நிலத்தை ஏமாற்றிட்டாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் எதிரிங்க கிட்ட நான் உனக்காக வழக்காடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அற்பமாக பேசியிருக்கலாம், அப்புறம் ஆண்டவர் எழும்புவார். கட்டாயம் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை அவர் ரெட்டிப்பாய் தந்து உங்களுக்காக ஆண்டவர் உங்களுடைய எதிரிகளோடு வழக்காடுவார்.